60 வருஷத்துக்கு முன்னால் கிளாஸ் ரூமில் வாத்தியாருங்க ஃப்யூச்சரில் நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பையனாக கேட்டு வரும்போது ஒரு பையன் டாக்டர் ஆகணும், ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும், ஒருத்தர் ஏர்போர்ட்ஸில் வந்து சேரணும், ஒருத்தர் மிலிட்ரியில் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எந்திரிச்சு நீ என்ன ஆகணும்னு சொல்லி கேட்டப்போ எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது எல்லாருமே பசங்கள்லாம் கூட படித்த பசங்கள்லாம் சிரித்தாங்க. ஆனால் எங்கள் டாக்டர் மட்டும், எங்கள் ஸ்கூல் மாஸ்டர் மட்டும், ஏன்டா சிரிக்கிறீங்க, அவன் மனசில் இருக்கிறத அவன் சொல்லிட்டான், முயற்சி பண்ணால் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் வாத்தியார் வந்து என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினார். ஸோ அது இன்னைக்கு இதே மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய யூனிவர்சிட்டியில் நான் இங்கே வந்து இந்த டாக்டர் பட்டம் வாங்குற அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்துனது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு காரணமான எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மரியாதைக்குரிய மேடையில் இருக்கிற அனைத்து மரியாதைக்குரிய பிரமுகர்களுக்கும் மற்றும் முன்னால் வந்திருக்கும் அனைத்து மரியாதைக்குரிய என்ன மாதிரியே நிறைய பேர் இன்றைக்கி பட்டம் வாங்க போகிறாங்க, எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தவங்க மெயினாக என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். எனக்கு வந்து இன்றைக்கி நான் இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கேன்னா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க தான். அதனால் என்னென்னைக்கும் அந்த டீச்சர்ஸுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு படிக்கிற காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வாத்தியாருக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறதோடு வந்து வேறு சில விஷயங்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என் மனசில் வந்து நல்லா ஆழ பதிஞ்சது. அதில் வந்து ஒன்று வந்து, நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து யாரை பார்த்தாலும் அவங்க பேசும்போது அதை தான் அப்சர்வ் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக நம்மளை விட ஏதாவது ஒரு கெட்டிக்காரத்தனமான விஷயங்கள் வந்து மற்றவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் அது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் சென்னைக்கு வந்து சினிமா நடிகர் ஆனதில் அது எங்கள் டைரக்டருக்கு முக்கியமான பங்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் படங்களில் சக்ஸஸ் ஆனதை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாயால் கலைவாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி ஒரு வரம் கிடைச்சது அப்படிங்கிறது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பெரிய வரமாக வந்து நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கேட்கும்போதும் எனக்கு வந்து திரும்ப திரும்ப அவர் தான் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கார். என்னென்னா, கடலில் பயணிக்கும் போது எத்தனையோ நட்சத்திரங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எத்தனையோ நட்சத்திரங்கள் தெரியும். ஆனால் கரை ஏறுறதுக்கு வந்து எந்த நட்சத்திரமும் உபயோகம் இருக்காது. கலங்கரை விளக்கம் ஒன்று தான் வந்து கரை சேர்றதுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடியது. என்னை பொறுத்த வரைக்கும் திரையுலகில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கலங்கரை விளக்கமாக இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கூட இந்த பட்டம் வாங்கும்போது கூட அவருடைய பாட்டு தான் என் கண்ணில், என் காதில் எதிரொலிச்சிட்டு இருக்குது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பவனி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டர் வந்து புரட்சி தலைவர் அவர்கள் படங்களை பார்த்து அவருடைய குணாதிசயங்களை ஃபாலோ பண்ணதுனால எனக்கு கிடைச்சது. அதனால் அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன்.
அந்த புரட்சி தலைவர்களை நான் மட்டுமல்ல, மரியாதைக்குரிய ஏசி சண்முகம் சார், இவங்கெல்லாம் வந்து அவருடைய ஃபாலோவர், அவர் தெய்வமாக மதிச்சுட்டு இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி புரட்சி தலைவருடைய அபிமானிகள் எல்லாரும் நல்ல பொசிஷனில் எல்லோரும் இன்றைக்கி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு இந்த பட்டம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பட்டம் கொடுக்க காரணமானவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்ன மாதிரியே நிறைய பேர் இன்றைக்கி பட்டமளிப்பு விழா, இது 35வது வருஷம் பட்டமளிப்பு விழா, இதில் கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புவது இது ஒன்று தான். லைஃப்பில் என்ன நம்ம சாதித்தாலும் இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி என்றைக்குமே கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்கிட்டேருந்தும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் இன்றைக்கி இந்த பட்டம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது காரணமான எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.